வெளியே வச்சுக்கிறா ஒரு மாயம் பூ என்ன தெரியுமா நிக்க 100 ரூபாய் நிக்க ஒரு மாயம் பூ மாலை வச்சு வந்து போட்டு போய்க்கிறா இன்னும் 1/2 மணி நேரம் கிளம்பிக்கா எவனா கிளந்து வர வச்சு தூக்கி தள்ளி வச்சு போட நானா பண்றது அப்புறம் நம்ம தள்ளி விட்டு எதனால இதாடா இப்போ தாண்டா எண்ணெயை பற்றி பேசணும் அதே எண்ணெய் எடுத்துன்னு வந்து என்னடா தலையை புளிய போறாங்க தலையை ஊற்றி போற எண்ணெய் எடுத்துன்னு வந்து என்னத்துக்கு எண்ணெய் எடுத்துன்னு வந்துட்டா ஒரு இதுவும் புரியாதா என்னத்துக்கு எவ்வளவு வேலை ஓடி 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 செஞ்சு அம்மா ஐயோ மொத்தம் நரம்பு தைச்சது திருமணத்திற்கு பொருளை கொண்டு வர சொன்னேன் ஆமாங்க எங்க பொருள் ஏங்க இப்பதாங்க நான் கொண்டு வச்சேன் இங்கதானே வச்சோம் காக்கா ஐயா ஆணு தரக எங்க வச்சது இல்ல எல்லா சாமானுங்க தான் கொண்டு வச்சேன் சாமானுங்க வச்சா ஆமா நீங்க வச்சா நான் வச்சேன் கால ஓய் வெளிய வைக்கலாமா ஏமா எல்லாம் வார தூக்கி முட்டா நான் பண்ணிட்டேன் அதுக்கு தான் நீ வெளிய வச்ச நான் உள்ள வச்சேன் அப்பா 10 ரூபாய் கொண்டு உள்ள வச்சு பாரு மகாராணி பீரோய்க்கு வச்சு எங்க அது பீரோ ஏ அறிவு காட்டுறேன் திருமண நேரம் எல்லாம் தடைக்கு வாங்கத்தான் ஏன்னா சில தலைவி தடவாத வந்திருப்பாங்க எண்ணெய் தடுவாங்க கல்யாணத்துக்கு வரும் எண்ணெய் தேய்க்க வருவாங்க எண்ணெய் தேய்ச்சா கூட உள்ளதான் தேய்ப்பாங்க மனம் எல்லாம் தேய்ச்சி போவாங்க ஒன்று புள்ளி தாலி ஊத்த போறோம் நம்ம தாலி ஊத்த மாட்டாங்களா அவங்க ஒரு ரூம்ல போய் குளிக்க போறாங்க பாத்ரூம் வைக்கிறது நீ அங்க வைக்கிறீங்க அப்ப நான் தான் ஏடா கூட வச்சுட்டு இருக்கிறேன் யாரா கூடமா நம்பர்ல இருந்தா வைக்க மாட்டேன் வேற நம்பர் ஐயோ நீ யாபாங்க போற சரி மாப்பிள்ளை கூட்டு வா இது 2025 என் வாகனம் ஒரு பக்கத்துல அங்கேயே இருக்கிறேன் நீங்க தப்பாதான் நினைக்கிறீங்க அந்த காலத்துல பெண்ணு பார்த்தாலும் மாட்டு வந்தா பொண்ணு பார்க்க போவாங்களா ரோடு சரி கிடையாது குழிப்பால் அதிகம் தொடாக்கு போடு அந்த வண்டி குடல் ஆட்டிக்கும் அது ஓட்ட வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது அதான் நான் சொல்ல வந்தேன் சொல்லுங்க மாமி காமெடி நல்ல காலம் நல்ல கையை ஆண்டவன் படைக்கிறான் ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது உருவான குழந்தை மண்ணில ஜனமாகின்ற போது அந்த குழந்தை மண்ணுக்கு வரும்போது இருகரத்து கையை மூடிக்கிட்டு பிறகுது ஏன் இந்த இருகரத்து முடிவு தெரியுமா எதுக்காக வலது கரத்துல புண்ணியத்தையும் இடது கரத்துல பாவத்தை சுமந்து வரும் இந்த வலது கையும் வலது காலம் தான் நன்மைக்கு பயன்படும் தீமைக்கு தான் வேலைக்கார தூக்கி போறா நீங்க கீழே குடிச்சு
என்ன ஆமா மாப்பிள்ளை வீட்டுக்காரி எல்லாம் வந்துட்டாங்க. ஆமா. பொண்ணு வீட்டுக்காரி ஒருத்தர் கூட காணுமே. ஆமா, நான் கூட அதான் சந்தேகமா இருக்குது. பொண்ணு வீட்டுக்காரி தான் தப்பு பண்றாங்க. ஏன்? அவங்க லேட்டா வந்துடுறாங்க. அப்புறம் சாப்பாடு காலியா போச்சு, சாம்பார் காலியா போச்சு, பதார்த்தம் இல்ல, அது இல்ல, இதுக்கு ஒரு தகராத்து நடக்கும். சண்டை வச்சு டைமோட வந்தாருண்ணா அவங்க கூப்பிடு. எவா, பிராமி, யாருவா? லேட்டா வந்து சாப்பாடு ஆகல, சாம்பார் இல்ல. நீங்க பெண் வீட்டுக்காரா? பெண்ணுக்கு அண்ணன் நான் தான் உனக்கு. என் மகன் ஏழைன்னு சொன்னான். ஏழையா இருந்தாலும் இதயம் இருக்கு. ஆமா ஆமா. எங்க வேறோட வந்திருப்பேன். என்ன ஆயிரம் சொந்த பந்தம் இல்ல, ஊர் மகளமா கூட்டிட்டு வந்தேன். இல்ல அப்பதான் ஒருத்தர் பால் கறக்கு போறாங்க. அவங்க பால் கறந்துட்டு வந்து அவங்க இருந்து இட்டுன்னு வந்தேன். வர வழியில டிராபிக் ஜாம். டிராபிக் ஆயிடுச்சு. டிராபிக் ஜாம் அதெல்லாம் கடந்த வாரம் நேரமாச்சு. நீ இருக்குது பொண்ணுங்க. ஏம்மா கோசி? கல்யாணமா கல்யாணம் எப்படிதான் நல்ல வார்த்தையே வராதா? கல்யாணம் வீடு கிரக பிரவேசம் கோயில் கும்பாபிஷேகம் ஆனா ஒரிஜினல் மந்திரம் சொல்றதெல்லாம் ஐயர்லாம் இல்ல. இந்த மாசம் ஐயர் கிடைக்கல. நான் சொல்லி எனக்கு தெரியும். ஆமா ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? ஆனா அதெல்லாம் வேற விஷயம். சரி சரி, மந்திரத்தை சொல்லு. ஆமா நீ என்ன லவ் பண்ற? தங்கச்சி அப்படி கேக்குறியா? அது இல்லப்பா. எப்பதான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் நான் ஒரு வாரத்துக்கு முன்ன. மந்திரம்லாம் சொல்லிக்கின்னு இருந்தேன். சேலை மாத்தினோம். அப்புறமேட்டு பார்த்தா ஆளை காணும். நான் பார்த்தா லவ் பண்ண பைக் தூக்கின்னு ஒயின்னு போயிருந்தேன். அதுதான் முதல்ல தங்கச்சி அப்படின்னா நான் வளர்க்கல. நானு எந்த காரணமா அது போல வளர்க்கறதுக்கு தெரியல. ஏன் பாக்குறீங்க? லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். என்ன மேரேஜோ எந்த மேரேஜ் தான் ஒண்ணுதான். சரி விடுமா, உருவாதுக்கிறியா? அதுக்காகல அப்பத்திக்கெல்லாம் நான் எப்படி தெரியுமா, அந்த பெரியவங்கிறாங்க பேர், அவங்களாம் வந்து பொண்ணை போய் அவங்க பாத்துக்க மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க. அதே போல பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்க விட மாட்டாங்க, போட்டோ கூட காட்ட மாட்டாங்க. மாப்பிள்ளை பாத்துட்டுமான்னு சொன்னா சரியா போச்சு. ஏன்னா அப்பத்திக்கெல்லாம் அப்பா அம்மா தான் பாப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறான், பைக்கில் உட்கார வச்சுக்கிறான், டர்ரு அப்புறம் மணமேல வந்து உட்காரான், மந்திரம் சொல்லிக்கினே இருக்கிறான். கேட்டா 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி விடு அப்படி. அண்ணன் வீட்டு திருமணம். ஆமா ஆமா, சராதா இருப்போம். இல்ல இல்ல, அதான் அப்பா அம்மா யாருமே இல்ல. நான் இங்கதானே கேட்டுங்க. நீ சொல்லமா கேட்காத கூட இருப்பாங்களா? பார்த்தேன் முதல்ல பொண்ணு பாக்குறதுக்கு முன்ன மாமியார பாக்குறீங்களா? எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் சுவாமி, உடன் பிறந்த அண்ணன் மட்டும் இல்லையா, யாரும் இல்ல, இறந்துட்டாங்க. பாம்பா பாம்பா. இதே பொண்ணுக்கு அம்மா இருந்தா அந்த கல்யாணம் நேரம் களை கட்டி இருக்கும். ஆமா, பொண்ணு பட்டு போட்டு கட்டுறாள், அவ கட்டிக்கின்னு இருப்பா, கடை வச்சு பட்டு போட்டு. பொண்ணு மேக்கப் போடுறாள், அவன் மாலை மாலையா மாட்டிக்கின்னு இருப்பான். பொண்ணு மேக்கப் பண்றாள், அவன் நல்லா மேக்கப் பண்ணிக்குவா. என் பொண்ணு கல்யாணம் சத்தத்துல கதகளி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணுக்கு அப்பா பாவம் பை வச்சு கட்டின்னு ஒரு மஞ்சள் போட்டுன்னு ஒரு பை ஒன்று அக்கல்ல வச்சுன்னு அப்படியே என்ன அப்படி இருக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே எத்தின்னு கடங்கார வருவானோ, எவன் வெட்டி காட்டணுமோ, கரண்ட் பில் எவ்வளோ எதிர்த்து சத்தத்தில் எவன் பகுதி தூக்க போனானோ, எவன் வாங்கி எடுத்து வச்சுக்கிறானோ, அது அவங்க சொல்லி நடப்பாரு. சரி பரவாயில்ல. ஐயோ நான் நேரமாச்சு. என்ன செலவு மிச்சம் இருக்கா? நல்லா இருப்பி நல்லா இருப்பு. சரி பரவாயில்ல, இருட்டா அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. அபிராமி, இன்று முதல் நீங்கள் இருவரும் மலர மனம் போல ரகவன் சதையும் கடல மலையும் போல இடைபிரியாமல் இருக்க வேண்டும் என்று எங்கள் உளமாற வாழ்த்து. நீங்கள் நலமோடு இருக்கணும்.
நல்லா இரு மகளே எழுது நீ ஒரு 4 வார்த்தை அண்ணம்மா ஒரு 4 வார்த்தை எடுத்துங்க என்னத்த இது கரெக்டா இருக்கும் தப்புத்தானே பார்த்து வைக்கிறோங்களா நாங்க விலகாத பார்த்து இல்ல வாழ்த்து ஓ வாழ்த்து நல்லா இருங்கள் நல்லா அது இருக்கு வாழ்த்து நீ சொல்ல போற நல்லா இருக்கிறது இல்ல நல்லா இருக்கிறது சரி சரி முதல்ல உட்காருங்க. அண்ணா நெடுடு காலம் வாழ வேண்டும் என்று மனசார என்ன வாழ்த்த வேண்டும் அண்ணா. வாழைத்தங்க ஒரு சவரம் சவரம் தள்ளிவிட்டான். என் கண்ணையே விட்டு ஒப்படைக்கிறேன் என் கண்ணை ஒப்படைக்கிறேன் அதுல ஊழ வராம பாத்துக்கணும். கண் கலங்காம பார்த்தா கண்ணீர் வராமல் பார்த்து சரி, அம்மா, இஷ்டமா time ஆச்சு. இதுக்கு உண்டான ஏற்பாடு இருக்குமா? எல்லாம் ஏற்பாடு நம்ம பண்ணிட்டோம். எல்லாம் ஏற்பாடா நான் நினைத்த உடனே பெண்ணுக்கு முன்னதாக பிள்ளைக்கு திருமணத்தை முடித்திருக்கேன் ஆமாங்க இருந்தபோது நம்முடைய மகனுக்கு இன்று முதல் இரவு அல்லவா ஆமா அனைத்து ஏற்பாடு சீக்கிரமா போகல வாங்க ஏற்பாடு பண்ணி வாங்க கனிமொழி கைதான காமிச்சேன் வரவே இல்லையே ஒரு வேளை மறந்து விட்டு போலாம் சரி, எனக்கு கவனிக்கா பண்ற போறோம் கைதான உன்னை தான் எதிர்பார்த்து ஆமா ஆமா கனிமொழி உங்களுடைய அண்ணனையோட தங்கச்சி திருமணம் நடந்து விட்டது அதனால நம்பியோடு எப்ப திருமணம் நடக்கும் இப்பதான் ஒரு திருமணம் முடிஞ்சிருக்குது அதுக்குள்ள அடுத்த முகத்துக்கு திருமணமா இல்ல இல்ல கொஞ்சம் காலம் ஒரு வருஷம் கழிச்சு போ ஆனா மறந்துட்டு போறேன் என்ன காதல உபயோகி மறந்துடுவாங்க அதானே மறக்க கூடாது கனிமொழி என்னங்க ஆஹா உன்னை பார்க்க போறீங்க சொல்ல வார்த்தையே வரலையே நினைவு திரையில் எண்ணங்களுக்கு திரக முளைத்தி எழில் வானில் மிதக்குகிறது என்பங்களை அலந்தறிய முடியுமா அன்பின் ஆழத்தை ஆழமான காதல்தான் அன்பு வகைப்படுத்த அகராதி நீ வெற்றி காவியத்தில் முதல் கதாநாயகி நீதானே கதாநாயகி நீயாக இருந்தாலும் உன் இதயத்தில் தனியாக இருப்பவன் சிவா நான் தானே சிவானந்த பேரொழும் உயிர் ஒன்ற கலக்கியம் கிளை நதியாக பயன்படுது தூய்மையான காதல் என்றோம் இல்வான இலக்கணத்தில் எழுத்து அதிகாரத்தை கற்க துவங்கியுள்ளோம் எழுத்து இனிய சொல்லாக மலராக மலர்ந்து மனவீசு சுவைமக்க தேனருந்து வண்டுக்கு மதுவிட்டு என்பவற்றும் பொருட்சுவையம் கனியென்று மகவிந்து பெருமாப்பட்டு விளங்கும் தமிழாக கலை பயின்று அவை பாட்டு நம்மக்கள் அறிந்தவை செய்துவிட்டால் காதல் கசக்காது கலந்தாமல் மனவீசு கஞ்சி பூச்சிக்கார பண்ணி கனிமொழி கூந்தலில் பூச்சு மூடினேன் கூந்தலையே நாடினேன்
முடியாதா? எப்போ 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 போல. ஆமா ஆமா அவசரப்படாதீங்க. அதனால இப்பதான் என்னுடைய அண்ணனுக்கு திருமணம் ஆயிருக்குது. உண்மைதான். அவங்க இருவருக்கும் நீங்க முதல்ல இல்லையா? ஆமா மறந்து போயிட்டேனே. அதுக்கு ஏற்பாடு செய்யணும்ல. பாலும் பழமும் பக்கத்துக்கு ஏற்பாடு செய்யணும். அதனால நிறைய வேலை தான் ஆனா இருக்கு. என்ன மறந்துட்டு போறேன். என்ன அப்படி பாருங்க. என்னங்க நான் போயிட்டு அருண் நல்ல வேலை எல்லாம் பார்க்கணும். எல்லாம் மத்தி தருவாங்க. அவையாக காலை கொண்டு வருவாள். இதுவரை காணவில்லையே. நேரமாகி விட்டது. எனக்கு முதலிரவு என்னுடைய கணவர் கரம் என் மீது பட்டா கஷ்டமெடுத்தரும் என்று உரைத்தாரே. என்ன அவனே தெரியலையே. அபிராமி 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 வாழ்க்கையின் முதல் படியில் நாம் இருவரும் இப்போது கால் எடுத்து வைக்க போகிறோம். எதற்காக மௌனமாக இருக்கிற கால் கொண்டு வந்து பராதீங்க கொடு அபிராமி. பராதீங்க வராது. கொடு அபிராமி. ஆனந்த வாழ்வு பறிப்போனதே. ஆனந்த வாழ்வு பறிபோனதே. அலைக்கடலும் சூளை போல ஆனந்த வாழ்வு அலைக்கடலில் குறும்பை போல ஆனதே. ஆனந்த வாழ்வு பறிபோனதே. இறைவா இருக்கின்றாய உலகிலே. இருந்தால் வருவாய் அருகிலே. இறைவா இருக்கின்றாய உலகிலே. இருந்தால் வருவாய் அருகிலே. இறைவா இருக்கின்றாய உலகிலே. இருந்தால் வருவாய் அருகிலே. இருந்தால் வருவாயின் அருகிலே. அலைக்கடலில் குறும்பை போலானதே. ஆனந்த வாழ்வு பறிபோனதே. பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா. அதனால் அடைந்த லாபமா. பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா. அதனால் அடைந்த லாபமா. அதனால் அடைந்த லாபமா. அலைக்கடலில் குறும்பை போலானதே. ஆனந்த வாழ்வு பறிபோனதே. இந்த பாவி நிலைமைய பாருங்க. என்ன தொடாத சொன்னேன். இந்த பாவிக்கு வந்த நிலைமைய பாருங்க. நான் ஒரு சத்தியாசிரியர் குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும் என்று மனப்பட்டு எல்லாம் என்னுடைய ஆசை அனைத்து மனிதன் என்று
மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது, ஆட்சி நடக்கின்றது, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு விளக்கும் என்று. குழப்பம் தீரவில்லை, மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு விளக்கும் என்று, அவன் வாழ்வு விளக்கும் என்று. முதல் படையில் காலம் கைவிரல் பட்ட உடனே இப்படி மாறிவிட்டது. இது என்ன சோதனை? வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டிய பாவிர மனக்கோட்டை கட்டினேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாறும் என்று நான் நினைக்கல. அபிராமி, அபிராமி, என்னங்க இந்த நோய் உனக்கு என்னங்க சொல்றீங்க? எனக்கு எப்படி வந்தது தெரியாதுங்க. தெரியாது, தெரியாது. ஒரு வேலை காதலிப்பு முன்பதாக வேற ஆடவர்களோடு ஏதாவது வார்த்தை சொல்றீங்க? நான் பேர் மட்டும் பெண்ணு கிடையாதுங்க. இல்லங்க, நம்புங்க. எப்படி இந்த நோய் வந்தது? எனக்கு இந்த நோய் எப்படி வந்ததுன்னு தெரியாதுங்க. நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. காதலிப்பதற்கு முன்பாக வேற எவன் கூட உனக்கு தொடர்பு இருக்கிறது. எங்கேயோ சென்று நோய் வாங்குறது அது சொல்ல முடியுமா முடியாதா? இல்லைங்க, நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. என்ன நம்புங்க.
இந்த நோய் வந்தது? நம்புங்க அத்தா, நான் பேர்பட்ட பெண்ணு கிடையாதுங்க. இந்த நோய் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரியாது சொல்லுகிறேன். எப்படிதான் அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பெண்ணாடி. பெண்ணென்று எப்படி இருக்க வேண்டும்? மண்ணுக்கு பெருமை பெண்ணு, பெண்ணுக்கு பெருமை கண்ணு, கண்ணுக்கு பெருமை கற்பு, கற்புக்கு பெருமை வாழ்க்கை, வாழ்க்கைக்கு பெருமை வரலாறு, வரலாற்றுக்கு பெருமை சான்று, சான்றுக்கு பெருமை சாதனை. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் சாதித்து காட்ட வேண்டும். இப்பேற்பட்ட தவறான செயலை செய்துவிட்டு வந்திருக்கிறாய். இந்த நோய் எப்படி வந்தது சொல்லுடி. இல்லைங்க, நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. என்ன நம்புங்க அத்தா. கேட்காங்க. பார்ப்பதற்காக நான் வந்தேன். ஆமா, அபிராமி எப்படி இருக்கா? அபிராமி அபிராமி என்ன இது? அபிராமி ஆயுது. அபிராமி தம்பா, அவளே தான் இவன். ஏங்க இன்றுதான் உங்கள் இருவருக்கு சாந்தி முகூர்த்தம் முதலிரவு என்று ஏற்பாடு செய்திருந்தேன். இந்த சாந்தி முகூர்த்த காலத்தில் இப்பேற்பட்ட சங்கடமானங்களையே பெருமாள் என்ன காலம் தெரியவில்லையே. என்னுடைய கரம் அவள் மீது பட்டவுடனே இப்பேற்பட்ட கொடிய நோய் வந்து விட்டதப்பா. அப்ப என்றால் இவர் இப்பேற்பட்டவள் எங்கேயோ சென்று தவறான செயலில் ஈடுபட்டு இப்பேற்பட்ட நோயை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாள். அப்பா, இவன் இந்த நாட்டிலே இருக்க கூடாது. அடுத்து இந்த நாட்டை விட்டு விரட்டு விடுங்களப்பா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடி என் குலத்தை கடித்து வந்து விட்டாய். மாமா, நீங்களாவது நம்புங்க மாமா. நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. இந்த நோய் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது மாமா. என்ன நம்புங்க மாமா. எனது மகன் ஒரு வார்த்தை உரைத்தான். அப்பா, ஒரு ஏழை பெண்ணை காதலிக்கிறேன், அவளைதான் மணக்கப்பட உரைத்தான். ஏழைக்காக வாழ வேண்டிய மன்னன் நான். நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை. திருமணம் முடிந்து உனக்கு நான் மணமாலை சூடிய போது அன்று இரவே உனக்கு முதலில் வைத்தேன். என்னுடைய வாழ்க்கையில இன்பம் ஏற்படும் என்று பார்த்தேன். இப்போ துன்பக் கடலில் முடியிருக்கிறார். எப்படி வந்தது மாமா? நீங்களாவது நம்புங்க. எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது மாமா. தெரியாது. ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கிற நன்றாக தெரியும். இந்த நிலை எப்படி வந்து உன்னால் உரைக்க முடியுமா? முடியாதா? எனக்கு தெரியாது. முடியாது மாமா. உன்னால சொல்ல முடியாது. அடிமத்த நாய் அடி அப்படி அப்படியே தங்கதி, அப்படியே தங்கதி, அப்படியே தங்கதி. இப்படியும் நடக்கும் என்று
தெரியாது. இப்ப சொல்லியா கேளடி, இந்த மண்ணிலே பிறந்த எத்தனை கற்பக்கரசிகள் பிறந்தார்? 4000 கடவுளும் 4448 நரம்புகள் பாதித்து பெருநோயால் பீடித்தவன். அவன் கணவனை தன் தலையிலே சுமக்கின்றான். சுமந்து கானகத்தில் வழி நடக்கின்றான். நடக்கின்ற வழியிலே மாண்டவரிசியானவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். தவம் செய்து கொண்டிருந்த போது தவறி கூடைப்பட்டு விட்டது. பார்த்தால் அந்த மாண்டவரிசி அடிநாயகி தன்னுடைய கணவனை தலையிலே சுமக்கின்றவன் என்ற ஆணவத்தால் என் தவத்தை கெடுத்து விட்டார் என்று உரைத்தான்.